7th standard max term 3ல chapter 2 percentage and simple interestல example 2.1 பார்க்கலாம். write 1/5 as percent. இந்த ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 100% மல்டிப்ளை பண்ணால் போதும். திரும்ப கேன்சல் பண்ணிடலாம். 1 5 is 5, 2 5s are 10, 0 அப்படியே போட்டலாம் 20%. எப்போவுமே ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 100% போட்டலாம். 100%னால் என்னது? 100க்கு 100 மார்க் எடுத்தால் தான் 100%. அதுதான் 100%னால் 100/100 வேல்யூ சேஞ்ச் ஆகுதில்லை. 7/4 பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 7/4 கூட 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 4 is 4, 25 4s are 100. 25ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 5 7s are 35, 3 2 7s are 14 plus 3 17, 175%. Out of 20 bits 5 bits are red. What is the percentage of red? அதாவது 20 bitsல 5 bits வந்து ரெட் கலரா. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எழுதணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் மேலே என்ன பண்ணணும்? 5 பீட்ஸ் ரெட் கலரா, 5/25. ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 100%ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 0 கேன்சல். 1 2 is 2, 5 2s are 10, 5 into 5 25, 25%. 25% of beads red color. Convert 23/30 as percent. இந்த ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் 20/30 இன்ட்டு 100%. இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 230 divided by 3. 230 divided by 3 230ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 7 3s are 21. மைனஸ் பண்ணால் 2, 0வை கீழே கொண்டாரோம். நெக்ஸ்ட்டு 6 3s are 18. மைனஸ் பண்ணால் 2 வரும். இங்கே வேறு நம்பர் இல்லை, ஸோ இங்கே 0 போட்டுட்டு இங்கே பாயிண்ட் வைக்கணும். 20 வருதா? ஆன்சரில் பாயிண்ட் வச்சு போடல, மிக்சட் ஃப்ராக்ஷனில் போட்டிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வேண்டாம், இந்த 0வும் வேண்டாம். அப்போ இதில் என்ன பண்ணுவோம்? 76 கோஷன்ட் வேல்யூ இதில் போட்டுருமா? 76 கீழே இந்த 3 இருக்குது, அப்படியே போட்டுடணும் டிவைசரை. இது வந்து ரிமைண்டர் வேல்யூ 2. இதுதானே மிக்சட் ஃப்ராக்ஷன் போடணும். இதுதான் ஆன்சர் இந்த சம்க்கு. இவ்வளோ நேரம் ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுறோம். 60%னால் என்ன மீனிங்? இப்போது நம்ம மார்க்ஸ் வந்து 60% எடுத்துருக்கோன்னா டோட்டல் மார்க்ஸ் 100க்கு வச்சு நம்ம மார்க்கு 60 வந்தால் அதை 60%ன்னு சொல்லுவோம். 90%னால் 100க்கு 90 எடுத்தால் 90%. ஸோ அந்த பர்சன்டேஜ் வேல்யூ என்னதுன்னா டினாமினேட்டரில் 100 போடுவோம். பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா 100 போடணும். இப்போ இதில் பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா டிவைடட் பை 100 போடணும், 60 அப்படியே போடணும். இங்கேயும் 125 டிவைடட் பை 100 தான் போடணும். பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா டினாமினேட்டரில் 100 போட்டுடணும். அப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 60% அப்படின்னா 60 divided by 100. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணால் 0 கேன்சல் பண்ணுவோம். 6/10 வரும். 3 2s are 6, 5 2s are 10. ஆன்சர் வந்துருச்சா? செகண்ட் 125%னால் இந்த பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா டினாமினேட்டரில் 100 போடுவோம். 125 divided by 100. இதை கேன்சல் பண்ண 25 டேபிள்லேயே கேன்சல் பண்ணிடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? 4 25s are 100ன்னு சொல்லியிருக்கேன். 5 25s are 125. இதெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100. ஸோ அதுக்குள்ள ஒரு 25 ஆட் பண்ணால் 125 வருமா? ஸோ 5 25s are 125. நான் ஷார்ட்டானால் 5 டேபிள்லேயே கேன்சல் பண்ணிட்டு வரலாம். ஆன்சர் வந்துடும். 3/5%னால் அந்த பர்சன்டேஜை எடுத்துட்டோன்னா டினாமினேட்டரில் 100 போடுவோம். 3/5 அப்படியே நியூமரேட்டரில் போட்டிருக்கோமா? ஸோ திரும்ப இது வந்து டினாமினேட்டர் வேல்யூ தானே. ஸோ 5ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 3/500. 500ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 500. ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ஸ்க்கு எடுத்துருச்சா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 15/10%. பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா இது நியூமரேட்டரில் அப்படியே இந்த வேல்யூவாக போட்டுடணும். 15/10 அப்படியே போட்டுடணும். பை 100. இதை கேன்சல் பண்ணால் 3 5s are 15, 2 5s are 10, 3/2. 3/2 by 100. 3/2 இது வந்து டினாமினேட்டர் வேல்யூ. ஸோ இந்த டினாமினேட்டர் கூட சேர்ந்துடும். 3/2 into 100 200. இவ்வளோ தான். 28 1/3%. இது மிக்சட் ஃப்ராக்ஷன். இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சேஞ்ச் பண்ணிடலாம். 28ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 3 8s are 24, பேலன்ஸ் 2, 2 3s are 6, 6 plus 2 8, 84. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 84 வருது. அது கூட 1 ஆட் பண்ணணும். ஸோ 85/3%.
85/3 பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா டிவைடட் பை 100 இதான் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் 85 டிவைடட் பை 3ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் 300 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 5s are 30 0. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 5 is 5 பேலன்ஸ் 3 7 5s are 35. ஸோ நியூமரேட்டரில் 17 இருக்குது, டினாமினேட்டர் 60. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம். In a survey, 1 out of 5 people said they preferred a particular brand of soap. Convert into percentage. ஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். சர்வே பண்ணதில் 5 பீப்புளில் 1 பீப்புள் வந்து பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் சோப் ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். 5 பீப்புளில் ஒருத்தர். ஸோ அதை பர்சன்டேஜில் போட்டிருக்கு. ஸோ 1/5 நம்ம பர்சன்டேஜில் பண்ணோம்னா 100% மல்டிப்ளை பண்ணுவோம். 1 5 is 5, 2 5s are 10, 0, 20%. Next example, 75 students from a government high school appear for SSLC exam. 72 of them are declared passed in the examination. Find the percentage of students passed. டோட்டலாக 75 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் SSLC எக்ஸாம் எழுதுகிறாங்களாம். கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அதில் 72 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகுது, பாஸ் ஆகிட்டாங்க. எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்களாம். டோட்டலி 75 ஸ்டூடெண்ட்ஸில் 72 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க. இதை பர்சன்டேஜில் சொல்லணுமா, யாரை, பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை தான். ஸோ இதை நம்ம 72 டிவைட் பை 75 பாஸ்ட் பர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் அப்படியே போட்டுட்டு இந்த 100% போடுவோமா, இதுதான் போட்டிருக்காங்க. ஓகேயா, இதை நெக்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 25 டேபிள் கொஞ்சம் ஷார்ட்டாக தெரிஞ்சால் போதும். 4 25s are 100ன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 3 25s are 75. ஓகேயா, 3 × 25 இதை மல்டிப்ளை பண்ணால் 75, 4 × 25 மல்டிப்ளை பண்ணால் 100. நெக்ஸ்ட்டு இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6, பேலன்ஸ் 1, 4 3s are 12, 24 × 4 இந்த வந்துச்சா. இதை மல்டிப்ளை பண்ணால் 96, 4 4s are 16, பேலன்ஸ் 1, 2 4s are 8 + 1 9, 96%. இந்த பர்சன்டேஜை போட்டுக்கிட்டே வரணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இன் ஏ கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலாக 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் கேர்ள்ஸ் எவ்வளவு, 28, பாய்ஸ் எவ்வளவு, 22. அப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸில் 28 கேர்ள்ஸு, 50 ஸ்டூடெண்ட்ஸில் 22 பாய்ஸு. இதை பர்சன்டேஜில் சொல்லணுமா, ரெண்டையுமே பர்சன்டேஜில் சொல்லணும். என்ன பண்ணணும், இன்ட்டு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 150 is 50, 2 50s are 100, 28 × 2 மல்டிப்ளை பண்ணால் 56%. அப்போ கேர்ள்ஸை பர்சன்டேஜில் சொல்லணும் 56%. அதான் இந்த கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக இப்படி 100%ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் சீக்கிரம் கிடச்சிரும். பாய்ஸில் 50க்கு 22 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 150 is 50, 2 50s are 100, 22 × 2 44, 44%. டோட்டலாக 100% கிடச்சிருச்சா. இதெல்லாம் நம்ம போட வேண்டாம், இப்படி ஷார்ட்டாக எழுதினாலே போதும். இதில் வேணால் பர்சன்டேஜ் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டணும், இங்கே பர்சன்டேஜ் ஃபார் பாய்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேயா, இப்படிலாம் எழுத வேண்டாம். பர்சன்டேஜ் ஃபார் கேர்ள்ஸ், பர்சன்டேஜ் ஃபார் பாய்ஸ்ன்னு போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ஆன்சர்னு போட்டுடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 560 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 560 ஸ்டூடெண்ட்ஸில் 320 பாய்ஸா, 320 பாய்ஸா. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், 560லேருந்து 320 மைனஸ் பண்ணால் கிடச்சிரும் 0. 6ல் 2 மைனஸ் பண்ணால் 4, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, 240. நம்ம ஏன் இதை கண்டுபிடிக்கிறோம், இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ், யாரோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேர்ள்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சா தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் லைனில் இருந்து போனோம், பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 560க்கு கேர்ள்ஸ் எவ்வளவு, 240. அப்போ பர்சன்டேஜ்லாம் 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1 0 கேன்சல் பண்ணிடலாம். 2வால் கேன்சல் பண்ணலாமா, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 8 2s are 16, 5 2s are 10. நெக்ஸ்ட் இதை 4 டேபிளில் 7 4s are 28, 6 4s are 24, 0.
நெக்ஸ்ட்டு 16 5 6 5 ஆர் 30 போட்டுட்டு பக்கத்தில் அந்த 0 இருக்குது அப்படியே போட்டுடணும். டினாமினேட்டரில் 7 இருக்குது. பர்சன்டேஜ் 300/7 கிடச்சிருச்சா? 300 7ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஓகே, 4 7s are 28. 28 மைனஸ் பண்ணால் 30லேருந்து 28 மைனஸ் பண்ணால் 2, 0 கீழே கொண்டாரோம். 2 7s are 14. 20ல் 14 மைனஸ் பண்ணால் 6. இங்கே வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே 0 போட்டுட்டு இங்கே பாயிண்ட் வச்சிடலாம். என்ன வருது? 60. 8 7s are 56. இதில் மைனஸ் பண்ணால் 4 வரும். நெக்ஸ்ட்டு 0 கொண்டாரோம். 6 7s are 42. 5 7s are தான் 35 வரும். 5 7s are 35. 40ல் 35 மைனஸ் பண்ணால் 5 வரும். 0. 50னா 6 7s are 42. பேலன்ஸ் 8 80. சாரி, 15 இருக்கிறதுல இல்லை 7 7s are 49 தானே. ஸோ 7 7s are 49. இப்படி போய்கிட்டே இருக்கணும். நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் போதும். அப்போது தேர்ட் டிஜிட்டை பார்க்கணும். அது 5ஆவோ 5 அதிகமாகவோ இருந்துச்சுன்னா முதல் டிஜிட் கூட ஒன்று ஆட் பண்ணுவோம். அதனால தான் இதில் 8 6ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் போய்கிட்டே இருக்கும். ஆன்சர் 42.857 சம்திங் போயிட்டுருக்கோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் எனாஃப். ஸோ அதனால் 8 6ன்னு போடுறோம். இதில் 4 3 2 இருந்துச்சுன்னா 8 5னே போட்டுடலாம். இங்கே 7 இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணுறோம். அதனால தான் 8 6 வருது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டெசிமல்லேருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். 0.85 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே போட்டுட்டு டினாமினேட்டரில் 100 போடுவோம். 2 zeros இருக்குது, எனக்கு 100. ஸோ 0.85 85/100 எழுதுவோம். நம்ம அது பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் எக்ஸசைஸில். ஸோ திரும்ப இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 85/100 into 100%. 100 கேன்சல் ஆயிருமா? 85%. 0.05னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ மேலே உள்ள வேல்யூவை அப்படியே போட்டுட்டு டினாமினேட்டரில் 2 zeros இருந்தால் 100 போடுவோம். ஸோ 5/100. இது 0 0 5 தான் இருக்கும். 0 0 5நாலும் 5நாலும் ஈக்குவல் தான். 5க்கு முன்னாடி எத்தனை ஜீரோனாலும் நம்ம போட்டுக்கலாம். வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 5/100 into 100%. 100 கேன்சல். 5%. 0.3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால இந்த மேலே வேல்யூவை அப்படியே போட்டுட்டு ஒரு ஜீரோ இருக்குது 10 போடுவோம். 3/10 into 100. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். 3 into 10 30%. இந்த சம்மில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? 25 டிவைட் பை 3 zeros இருக்கிறது 1000. 25 டிவைட் பை 1000 போட்டுடணும். பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இன்ட்டு 100% போடுவோம். 2 zeros கேன்சல். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணுறத விட நம்ம இதை என்ன பண்ணலாம்? 25/10 நமக்கு 2.5ன்னு எழுத தெரியும். இல்லைனா கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 5s are 10, 5 5s are 25. 5/2%. இதுவும் போடலாம், இப்படியும் போடலாம். இந்த சம்மில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேலே வேல்யூவை பாயிண்ட் இல்லாமல் அப்படியே போட்டுட்டு டிவைட் பை 2 டிஜிட்ஸ் இருக்குன்னா 2 zeros இருக்குது 100 போடணும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுங்கிறத 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 100 கேன்சல் ஆயிரும். 225%. லாஸ்ட் எக்ஸாம்பிளில் எப்படி பண்ணோம்? டெசிமல்லேருந்து பர்சன்டேஜ் கொண்டு வந்தோம். இந்த எக்ஸாமில் பர்சன்டேஜ்லேருந்து டெசிமல் கொண்டு வரணும். இப்போ நம்ம பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம்? எடுக்கணும்னா டினாமினேட்டரில் 100 போட்டுருவோம். பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு டினாமினேட்டரில் 100 போடுவோம். ஆக்சுவலாக 58%னா என்ன மீனிங்? 100க்கு 58 அதான் மீனிங். 8%னா 100க்கு 8. 30%னா 100க்கு 30. 120%னா 100க்கு 120. 1.25னா பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா டினாமினேட்டரில் 100 போட்டுருணும். பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா டினாமினேட்டரில் 100 போடணுமா? 2 zeros இருக்குது. அப்போது மேலே டிஜிட்டில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அதான் 0.58. ஹோல் நம்பர் எதுவும் இல்லை அப்படிங்கனால 0 போட்டிருக்கிறோம். செகண்ட் 8%. 8/100 தானே. 2 zeros இருக்கிறதுனால 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது, 8 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணுங்கிறனால இது ஒரு டிஜிட்டு. இங்கே எந்த டிஜிட் இல்லைனா 0. அதுக்கப்புறம் இங்கே தான் பாயிண்ட் வைக்கணும். ஓகேயா? 1 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டோம். பாயிண்ட் அப்போ 0.8ன்னு வரணும். 0.80ன்னு போடக்கூடாது, ஏன்னா வேல்யூ மாறும். இதில் என்னது? 10th பிளேஸில் 0, இதில் 10th பிளேஸில் 8ன்னு வரும். இது 100th பிளேஸில் 8, 100th பிளேஸில் 0.
ஸோ நம்ம இதில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இது ஒரு டிஜிட்டு. செகண்ட் இங்கே டிஜிட்டில் எதுவுமே இல்லைங்கிறனால 0 போட்டுட்டு இங்கே பாயிண்ட் வைப்போம். அதான் ஆன்சர் போட்டிருக்காங்க. 30%னா பெர்சன்டேஜ் எடுத்தால் டினாமினேட்டரில் 100 போடுவோமா, ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ என்ன இருக்கும், 3/10 இருக்கும். இப்படி கீழே ஒரு ஜீரோ இருக்கிறனால மேலே உள்ள வேல்யூவில் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம், 3க்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். அதான் 3க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு. ஹோல் நம்பர் எது இல்லைங்கனால 0 போட்டிருக்கு. 120%னா பெர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா 120 அப்படியே போட்டுட்டு பெர்சன்டேஜ் எடுத்துகிட்டு டினாமினேட்டரில் 100 போடணும். ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 12/10 இருக்கும். கீழே ஒரு ஜீரோ இருக்கனால ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இது ஒரு டிஜிட்டு, இதுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், 2க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அதான் 2க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கோம். 1.3 இஸ் த ஆன்சர். 1.25%. இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்பரை அப்படியே போடணும். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு பை 100 போடுவோம். அதான் போட்டிருக்காங்க. 1.25 போட்டுட்டு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு டினாமினேட்டரில் 100 போட்டுடணும். இப்போ நமக்கு இதில் என்ன தெரியும், 1.25/100 இருக்கு. கீழே 2 0 இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த பாயிண்ட்டை 2 டிஜிட் முன்னாடி கொண்டு வந்து புள்ளி வைப்போம். ஓகேயா. ஸோ இந்த பாயிண்ட்டு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வந்துடும். இதில் ஆனால் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஒரு டிஜிட் இங்கே இருக்குது. அப்போ ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி வருது. இன்னொரு டிஜிட் எதுவும் இல்லைங்கிறனால 0 போட்டுட்டு இங்கே 2 டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே வந்து பாயிண்ட் வைக்கணும். ஓகேயா. ஸோ பாயிண்ட்டு இந்த 2 டிஜிட்டு தள்ளி இங்கே வந்துச்சு. அப்போ 0.0125 இதான் ஆன்சர் வரும். 0.0125. ஹோல் நம்பர் எது இல்லைங்கனால 0 போட்டிருக்கோம். Malar bought 1.75 meter of fabric from a roll of 25 meter. Express the fabric bought in terms of percentage. என்ன கொடுத்துருக்காங்க, மலர் வாங்கினானா ஃபேப்ரிக், அந்த ரோல்னால் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேப்ரிக் துணி டோட்டலாக எவ்வளவு 25 மீட்டர் இருக்குது. அதில் எவ்வளோ மட்டும் வாங்குறா, 1.75 மீட்டர். 25 மீட்டரில் 1.75 மீட்டர்னா இவ்வளோ தான் வரும். ஓகேயா. இவ்வளோ தான் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோம். 1.75 மீட்டர். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எழுதலாம். ஃப்ராக்ஷன் எழுதுனா நம்ம பர்சன்டேஜில் ஈஸியாக சொல்லிடலாம். அவள் வாங்கினது தானே, எக்ஸ்பிரஸ் த ஃபேப்ரிக் பாட். அவள் வாங்கினது தான் பர்சன்டேஜில் சொல்லணுமா. ஸோ டோட்டலாக எவ்வளவு ஃபேப்ரிக் இருந்துச்சு, 25 மீட்டரில் 1.75 மீட்டர் வாங்கினாலாம். இதை பர்சன்டேஜ்க்கு மாத்திரம் என்ன பண்ணுவோம், இன்ட்டு 100% போடுவோம். அதான் இதில் போட்டிருக்காங்க. 25 மீட்டரில் 1.75 மீட்டர் வாங்கியிருக்கா. பர்சன்டேஜில் மாற்றோம்னா 100% போடுவோமா. 1.75 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் போயிடும். 175 தான் வரும். டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் முன்னாடி போகும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் 2 டிஜிட் பின்னாடி போகும். ஸோ இங்கே போயிருமா 175 ஆயிரும். டிவைடட் பை 25 இன்ட்டு இல்லை இது பர்சன்டேஜ், இங்கே வேல்யூவே இல்லை, இந்த மல்டிப்ளை பண்ணிட்டோம்ல பர்சன்டேஜ். 125 is 25, 725 are 175. ஸோ ஆன்சர் இஸ் 7%. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் ஷேடட் ரீஜியனை பர்சன்டேஜில் சொல்லணுமா. டோட்டல் நம்பர் ஆஃப் போர்ஷன் எத்தனை, 1 2 3 4. டோட்டல் நம்பர் ஆஃப் போர்ஷன் 2 4. டோட்டல் நம்பர் ஆஃப் போர்ஷன் அதில் எத்தனை ஷேட் ஆகிருக்கு, 2 போர்ஷன்ஸ் ஷேட் ஆகிருக்கு. ஸோ 2/4 தான் ஃப்ராக்ஷன். இதை நம்ம பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணோம். 2/4னா 1 2 is 2, 2 2s are 4, 1/2 வரும். பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணால் 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 2 is 2, 5 2s are 10, இந்த 0 50%. ஸோ 50% ஆஃப் போர்ஷன் இஸ் ஷேடட்.